ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் 2026ஓட மேட்ச் 4ஓட ப்ரிவியூ ஷோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 3 எக்ஸைட்டிங் மேட்ச் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக 3வது மேட்ச் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது ஸ்டார்ட் ஆக போகுது. நடக்குமா என்னன்னு கூட தெரில. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் மேட்ச் 4ஓட ப்ரிவியூ ஷோக்கு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஹலோ பிரவீன், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் விஜய், நான் நல்லா இருக்கேன். ஓகே, ஆஸ் ஆஃப் நம்ம இது வரைக்கும் 2 மேட்ச் பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து உனக்கு எதுவும் இம்ப்ரெஸ்டான விஷயம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எதுவும் உனக்கு இருக்குதா? இல்லை நம்ம வீடியோ போயிடலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 மேட்ச்லையுமே வந்துட்டு பேட்டிங் ஃபேவராக தான் இருக்குது. அது நேற்று மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா எம்ஏயோட விக்கெட் வந்துட்டு அந்த வாங்கடே பிச்சு வந்து அவ்வளோ க்ரீனாக இருந்துச்சு. ரங்கனே கூட சொன்னார், இது வரைக்கும் நான் இவ்வளோ க்ரீன் பார்த்ததில்ல அப்படின்னு. ஆனால் பவுலிங்க்கு கொஞ்சம் கூட அசிஸ்ட் பண்ணல. ஓகே, ஹோப் இன்னைக்காவது மேட்ச் வந்துட்டு கொஞ்சமாவது பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக நீ சொன்னபடி தான் நானும் நினச்சேன். அப்படி தான் இருக்குது. அதாவது நல்ல பவுலிங் அசிஸ்டன்ஸும் இருக்கும்னு நினச்சி தான் இந்த பிச்சு இருந்துச்சு இது வரைக்கும். ஸோ அப்படி தான் இருக்குன்ற நம்பரோட நம்ம இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ப்ரிவியூ ஷோ ஆரம்பிச்சிடலாம். ஐபிஎல் 2026 மேட்ச் 4 பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் 2 பேரும் அவங்களோட முதல் மேட்ச் ஆஃப் தி சீசன் ஆட போகிறாங்க. இன் நியூ சண்டிகர் புலன்பூரில் ஆட போகிறாங்க. இது பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு ஹோம் மேட்சாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஸ்டேடியம் ப்ரெடிக்ஷன் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இது நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, பவுலிங் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. ஏர்லி மூவ்மெண்ட் இங்கே ரொம்ப கிடைக்கும். போத் ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்க போகுது. ஸோ பேட்டிங்க்கும் அட்வான்டேஜ் தான், பவுலிங்க்கும் அட்வான்டேஜ் தான். இது வரைக்கும் ஐபிஎல்லில் 11 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 6 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங்கும் 5 மேட்ச் செகண்ட் பேட்டிங்கும் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா 228 for 5. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தா 208 for 6. ரெண்டுமே ஒரே மேட்ச் தான் வந்திருக்கு எம்ஏ விசஸ் ஜிடியில் போன வருஷம். சேஸ் பண்ணப்பட்ட ஹையஸ்ட் ஸ்கோரேன்னு பார்த்தோம் அப்படின்னா 159 for 3. அது ஆர்சிபி பஞ்சாப் அகைன்ஸ்ட் அடிச்சாங்க. ஸோ இதுதான் சேஸ் பண்ணப்பட்ட ஹையஸ்ட் ஸ்கோரு. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 168.5. அண்ட் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இங்கே என்னன்னு இப்படி பார்த்தோம்னா 103 பிரியான் சாரி அடிச்சது. அண்ட் பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்னு எடுத்தோம்னா 4 wickets 28 ரன்ஸ் கொடுத்து இங்கே யஷ்வேந்திர சகர் இருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு பவுலிங் பிச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்க போகுது. சீமர்ஸ்க்கு இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம மற்ற பிச்சில் பார்க்கும் மாதிரி ஸ்பின்னர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிலாம் கிடையாது. சீமருக்கு இங்கே நல்லா ஹெல்ப் பண்ணும். இனிஷியல் ஸ்டேஜஸில் ஏர்லி மூவ்மெண்ட் ரொம்ப கிடைக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற டீமுக்கு அவங்களோட சீமர் நல்லா போட்டாங்க அப்படின்னா நல்ல ரெண்டு சைடுமே ஸ்விங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட். நம்ம டாஸ் பண்ண பார்க்கும்போது எது வரைக்கும் T20 கிரிக்கெட் எப்படி போயிருக்கோ அதே மாதிரி டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் கண்டிப்பாக சேஸ் செய்யணும். 180க்குள்ளே சுருட்டிட்டா நல்லது. ஏன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 170 கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற அந்த நம்ம பேட்டிங் அந்த பேரடைஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 180 கீழே குறைச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு தோணுது. இதுதான் பிச் ரிப்போர்ட். உன்னோட இனிஷியல் டாஸ் என்ன பிரவீன் இந்த 2 டீம் பற்றி? ஏன்னா போன வருஷம் 2 டீமே பிளே ஆஃப்க்கு வந்துட்டாங்க. அதில் பஞ்சாப் கிங்ஸ் ரன்னர் அப்பாக முடிச்சாங்க. ஜிடி பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எம்ஐ கூட தோற்று வெளியில் போனாங்க. 2 டீமுமே ஒரு நல்ல ஒரு கேம்பெயினில் தான் வராங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுது இந்த 2 பேருக்கும் இந்த வருஷம்? விஜய், நீ சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் பேலன்ஸ்டு டீமாக இருந்தாங்க. ஆனால் ஜிடியில் டாப் 3 தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹோப் இந்த வருஷம் அவங்க அப்படி இல்லாமல் மிடில் ஆர்டரும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓரளவுக்கு நல்ல மிடில் ஆர்டர் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே பஞ்சாப் பார்த்தோம்னா போன வருஷம் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு கப்படிக்க கூட நல்ல சான்ஸ் இருக்குது. அப்படியே உன்னோட பிளேயிங் லெவல் சொல்லியிருக்கேன். என்னோட பிளேயிங் 11 பஞ்சாப் கிங்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரியான் ஷாரியா, பிரப்சிமன் சிங், அப்புறம் 1 டவுனில் ஸ்ரேயாஸ் ஐயர், 2 டவுனில் நெஹல் வதேரா, 3 டவுனில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், அதுக்கப்புறம் நம்பர் 6ல் சசாங்க் சிங், நம்பர் 7ல் மார்க்கோ யான்சன், நம்பர் 8ல் அஸ்முதுல்லா ஓமர் ஜாய். இல்லை கொஞ்சம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா மிச்சல் ஓவன் எடுக்கலாம். அப்புறம் நம்பர் 9ல் பென் வாசியஸ், இல்லை அப்படின்னா சேவியர் பாட்லர், 10ல் சடல், 11ல் ஹர்ஷ்தீப் சிங். என்னோட இம்பாக்ட் பேர் ஹர்ப்ரீத் பிரார். ஏன் இந்த டீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன வருஷமே அவங்களோட இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிரப்சிமன் சிங்காக இருக்கட்டும், பிரியான் ஷாரியாவாக இருக்கட்டும், நெஹல் வதேரா ஒரு சில மேட்ச்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த ஃபைனலை தவிர்த்து நிறைய மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சசாங்க் சிங் சொல்லவே வேணாம், சரமாரியாக அடிச்சாரு. இப்போ மார்க்கஸ் ஸ்டோயினிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கோ யான்சன் பெய் ஃபார்மில் இருக்காரு. நம்ம ஆல்ரெடி வேர்ல்ட் கப்லேயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் பவுலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும்
பேட்டிங்கில் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல 6 எபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் ஆஸ்வேஸ் நல்ல ஸ்லோ ரன் போடக்கூடிய பவுலர், நல்ல திருவி நல்லா போடுவார், நியூ பாலில் நல்லா போடுவார். அதுக்கப்புறம் சகல் சொல்லவே வேண்டாம், ஹர்தீப் சிங் நல்ல ஃபார்மில் இருக்காரு, கொஞ்சம் வைடை மட்டும் குறைச்சிக்கலாம். என்னோட ஸ்பின்னராக நான் வந்துட்டு பிராரியும் சகலையும் ஆடுறேன். என்னோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆரியா அலாங் வித் பிரப்சிம்ரன் சிங், ஒன் டவுனில் கூப்பர் கானலி, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், சஷாந்த் சிங், மார்க்கோ யான்சன், ஹர்தீப் சிங், செஹல் அண்ட் சேவியர் பார்ட்லெட் ஆர் பென் வாஷர்ஸ். இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். அண்ட் இம்பாக்ட் பிளேயராக வர போகிறது பிராட் அப்படி இல்லைன்னா வைசாக் விஜயகுமார். அது வந்து கண்டிஷன்ஸ் பொறுத்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஆர் சீமஸ்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் மாற்றுறேன். நான் எதுக்கு கூப்பர் கானலி சொன்னேன் அப்படின்னா நல்ல ஒரு சீரீஸு, நல்ல ஜாஸ் இங்கிலீஷை விட்டாங்க. அண்ட் ரீசெண்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா கூப்பர் கானலி அவங்க 1 டவுனுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய சோர்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதனால் கூப்பர் கானலி வந்து நம்பர் 3ன்னு சொன்னேன். என்னோட 4 ஓவர்சீஸ் பிளேயர்னு பார்க்கும்போது கூப்பர் கானலி, மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அண்ட் அதுக்கப்புறமா சேவியர் பார்ட்லெட் என்னோட 4 ஓவர்சீஸ் பிளேயர். அதுக்கப்புறம் நான் வந்து பாட்லெட் எதுக்கு பென் வாஷிஸும் அசுதுலும் சைக்கும் 2 பேருக்கும் விட்டுட்டு நான் பாட்லெட் எதுக்கு சொன்னேன்னா பென் வாஷிஸ் இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர், அர்ஷதீப் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அந்த ஒரே ஒரு இது போகிறதுனால நான் வந்து சேவியர் பார்ட்லெட் சொல்லியிருக்கேன். அஸ்வதுல்லா ஓமர் தான் போன வருஷம் வந்து அந்தளவுக்கு சூப்பராக பண்ணார், கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணார். இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் வந்து அந்தளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணல. ஸோ அதனால் நான் சேவியர் பார்ட்லெட் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதை மட்டும் இல்லாமல் என்னோட இம்பாக்ட் பிளேயரில் பிரார் வைசாக் விஜயகுமார் சொன்னேன். ஏன்னா வைசாக் விஜயகுமார் சூப்பராக பண்ணார் லாஸ்ட் இயரில். லேட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் அந்த ரதர்ஃபோர்டுக்கு வைட் யார்க்கர் வீக்னஸை கண்டுபிடிச்சதே வந்து அந்த வைசாக் விஜயகுமார் தான். அவர் தான் சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் கிரியேட் பண்ணுற பிளேயர் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோட பிளேயரோட இதுதான். அண்ட் அப்படியே அங்கேருந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸோட 11 என்னோட விஜய், நான் வந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நீ ஆட் பண்ணிக்கிறேன். நீ வந்து 1 டவுனில் கூப்பர் கானலி ஆட போகிறாங்க பஞ்சாப் அப்படின்னு நீ வந்துட்டு ஏதோ சோர்ஸில் பார்த்த அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன அப்படின்னா ஏன் வந்து அந்த 1 டவுன் பொசிஷனில் மிச்சுவோன் ஃபிட் ஆக மாட்டார்? ஏன்னா நம்ம ஹார்பர் ஹரிகேன்ஸே பார்த்துருக்கோம், மிச்சுவோன் வந்து அங்கே ஓப்பனராக தான் ஆடிட்டு இருந்தார். நான் வந்துட்டு நீங்கள் சொல்லும் போதும் அஸ்மதுல்லா ஓமர் தான் இல்லை அப்படின்னா மிச்சோவன் தான் சொன்னேன். ஒருவேளை 1 டவுனில் வந்துட்டு மிச்சோவன் ஆடிட்டு 2 டவுனில் ஐயர் அப்புறம் அவங்களோட ஜாசிங் லிஸ்ட் போயில நான் அப்படியே அந்த இடத்துல மிச்சோவன் ஆடலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்றை கேட்குறேன். ஏன் அந்த இடத்துல ஆட மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறேன்? மிச்சோவனுக்கு கூப்பர் கானலியில் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா அவனோட பவுலிங் ஸ்டைல் தான். 2 பேருமே ஒரு நல்ல பேட்டர். ஆனால் கூப்பர் கானலின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பின்னர், ஆனால் இவரை பார்க்கும்போது ஒரு சீமர், ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஒருவேளை டீம் வந்து ஸ்பின்னர் ஆடணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கூப்பர் கானலிக்கு தான் போவாங்க. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட அதாவது அஃபிஷியல் நியூஸ் மாதிரி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. கூப்பர் கானலில் ஆடுவார்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா சிம்பிளாக ஒரே இதில் சொல்லணும்னா 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பவுலிங் ஸ்டைல் தான். இப்போ பார்க்கலாம். மிச்சோன் வந்துட்டு ஜாஸ் இங்கிலீஷ் மாதிரி தடாலடி பிளேயர் தான். அவங்க அதை யோசிச்சாங்க அப்படின்னா மிச்சோன் தான் ஆடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லை ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி ஒருத்தர் தேர்னாங்க அப்படின்னா கூப்பர் கானலி கரெக்டாக இருப்பார். நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் அப்படியே நம்ம வந்து குஜராத் 11 பார்க்கும்போது என்னோட பிளேயிங் 11 பார்க்கும்போது கில் அலாங் வித் சாய் சுதர்ஷன், 1 டவுனில் பட்லர், அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ஷாருக் கான், ராகுல் தவாட்டியா, ரஷித் கான், முகமது சிராஜ், ரஷித் கிருஷ்ணா. இவங்க தான் என்னோட 11. அண்ட் என்னோட இம்பாக்ட் பிளேஸில் பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தலைவலி. ஏன் அப்படின்னா அந்த ஜிடியில் எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9லேருந்து 10 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இவங்களை வந்து இந்த டீமில் வந்து எடுத்து பார்த்தோன்னா ஒரு 2 11 போடலாம். அதில் என்ன ஒரு 11னா இப்போ பவுலர் 11 அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு 11 போடலாம். அடுத்தடுத்து கோச்சஸ் 11 அப்படின்னு ஒரு போடலாம். இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான கோச்சஸ் வந்து இந்த டீமில் தான் இருக்கிறாங்க. அதை தான் நான் நிறைய வந்து மீம்ஸில் பார்த்தேன். கோச்சிங் 11 தனியாக ஒரு 11, பவுலிங் 11 தனியாக ஒரு 11 போடலாம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இஷாந்த் சர்மாவும் சாய் கிஷோர் இவங்க 2 பேரையும் வந்து என்னோட இம்பாக்ட் பிளேயர்ஸாக நான் வந்து இருக்கேன். ஸோ எந்த ஸ்பின்னுக்கு தேவைன்னா சாய் கிஷோர், சீமர் தேவைன்னா இஷாந்த் சர்மா. ஆஸ் லைக் பஞ்சாப் சொன்ன மாதிரி கில் அண்ட் சாய் சுதர்ஷன் பற்றி பேசும்போது பர்ஃபெக்ட், அதாவது சூப்பர்வான ஒரு லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு அமைஞ்சது. இந்த டீமோட 70% ஆஃப் த ரன்ஸ் அவங்களோட டாப் 3 தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹோப்ஃபுல்லி அதே பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா கில் அவர் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியே ஆகணும். திருப்பி இந்தியன் டீம்லேருந்து வந்து அவங்க விரட்டலாங்க. திருப்பி உள்ளே வரணும்னா கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். சாய் சுதர்ஷன் அவரும் வந்து ஒரு கண்டெண்டரில் இருக்கார். நம்ம வந்து டெஸ்ட் டீமில் இருக்காரு. அண்ட் பட்லரை பார்க்கும்போது புவரான ஃபார்மில் இருக்கிறாரு. அந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம், இந்த மேட்ச் அடிச்சிருவாரா, இந்த மேட்ச் அடிச்சிருவாரான்னு பார்த்தோம். சீசன் ஃபுல்லாக அடிக்கவே இல்லை. செமிஃபைனல்ஸ் வரைக்கும் அவர் ஃபார்ம்க்கே வரலை. அண்ட் அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா
நான் வந்து அவங்களோட ரீல்ஸ் பார்த்த பிறகு கிளென் பிலிப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பால் வந்து லெஃப்ட்லேயே ஆடினாரு. அது நம்ம அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர்ல்ட் கப் ப்ரிவியூலே நம்ம சொல்லியிருந்தோம், மேபி கிளென் பிலிப்ஸ் வந்து லெஃப்ட்டில் ஆடலாம் அப்படின்ட்டு. இவர் வந்து அதாவது சேர் பிளேஸ் இப்போ டேவிட் வார்னர் மாதிரி பிளேயர்ஸ் ஸ்விட்ச் கிட் ஆடுவாங்க, அது லெஃப்ட்ல இருந்து ஃபுல்லாகவே ரைட்டாக திரும்பி ஆடுவாங்க. ஆனால் இவர் லெஃப்ட்லேயே ஆடினார் ஸ்டார்டிங்கில் இருந்தே. ஸோ அதனால் கிளென் பிலிப்ஸ் இஸ் இன் பீக் ஃபார்ம், அவரோட லைஃப்லேயே ஒரு பீக் ஃபார்மில் இருக்கார். நல்ல ஒரு ஃபீல்டிங்கும் கூட, நல்ல பவுலிங்கும் நல்லா போட்டார். பேட்டிங்கும் அவரால் வந்து பவர் பேக்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் நம்ம சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு இந்தியன் டீம்லேயே இருந்தார். நல்ல பேட்டிங், நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர். இவங்க நான் எடுத்திருக்கிறேன். ஜேசன் ஹோலர் நல்ல ஒரு இன்க்ளூஷன் இந்த டீமுக்கு. ஏன்னா அந்த இடத்துல இவங்க வந்து மிஸ் பண்ணாங்க, அவங்க செப்பரேட் ரெஃபர் அவங்களுக்கு ஒழுங்காக போகலை கான்ஃபிஷன். அதை ஃபில் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு பிளேயர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் ஆனால் லக்கிலி இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து ஜேசன் ஹோலர் ஆடலாம். இவங்களோட பெஞ்ச் பிளேயர்ஸில் பார்க்கும்போது நான் வந்து ரபாடா ஆடலை, ஏன்னா ஒரு நல்ல சீசன் சொல்ல முடியாது, ஒரு புவரான சீசன் அவருக்கு வந்து இருந்துச்சு வேர்ல்ட் கப். ஏன்னா என்கேடி அவங்க வந்து சூப்பராக பண்ணதுனால தான் அவங்க வந்து மேலே வரைக்கும் வந்தாங்க. ரபாடா வந்து நல்ல ஃபார்மில் இல்லை. அண்ட் போன வருஷமே பார்த்தோன்னா ரபாடா அவங்களுக்கு எல்லா மேட்சுமே ஆடலை, அதனால் ரபாடா நான் எடுக்கலை. தேவைப்பட்டா இவங்களுக்கு ஃபாரின் பேசர்ஸ் தேவைப்பட்டாங்க அப்படின்னா கிளென் பிலிப்ஸை உட்கார வச்சு ரபாடா அடிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லூக் வுட் அடிக்கலாம். அண்ட் பேட்டர்ஸ் தேவைப்பட்டா இங்கே வந்து டாம் பேட்டனும் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் வச்சிருக்காங்க. இதுதான் என்னோட பிளேயிங் 11 பிரவீன். என்னோட ஃபாரின் பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், ஜேசன் ஹோல்டர் அண்ட் அதுக்கப்புறமா ரஷித் கான். இதில் வந்து ரஷித் கானை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அவர் ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு பிளேயர் தான். உன்னோட பிளேயிங் 11 என்ன பிரவீன்? இதே தான் நீ ஃபாலோ பண்ணியா, இல்லைன்னா உனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ்? நானும் வந்துட்டு உன்னோட பிளேயிங் லெவனே தான் அக்செப்ட் பண்ணுறேன் விஜய். சேம் அதே பிளேயிங் லெவன் தான், நான் ஒரு சேஞ்ச் கூட பண்ணல. அப்படிக்கும் நம்ம 2 பேரும் வந்து டிஸ்கஸே பண்ணாமல் இந்த பிளேயிங் லெவன் எடுத்தோம். நான் ரூம்லேருந்து எடுத்தேன், நீ வந்துட்டு வெளியே போய் எடுத்த. எப்படி நம்மளோட கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. சேம் பிளேயிங் லெவனில் தான் போகிறேன். ஒரு வேளை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீமர் மட்டும் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா வாஷிங் 4ல் ஆடிட்டு கீழே வந்துட்டு கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாக ககிசோ ரபாடா அடிக்கலாம். அவங்களுக்கு தேவைன்னா ரபாடாவை கொண்டு வரணும் அப்படின்னா மட்டும் வாஷியை மேலே ஆடிட்டு கீழே கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாக ரபாடா ஆடுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் தான் ஆட போகிறாரு. சரியான ஃபார்மில் இருக்காரு. நீ சொன்ன பிளேயிங் லெவலில் தான் மேக்ஸிமம் போக போகிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இஷாந்த் சர்மாவுக்கு கொஞ்சம் வயசாகிட்டு வேறு ஏதாவது பிளேயர் ட்ரை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அசோக் சர்மான்னு ஒரு பிளேயர் இருக்காரு. மனுஷன் சரியான போலிங் போட்டுட்டு இருக்காப்புல டொமஸ்டிக்ல. ஸ்மாட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். அசோக் சர்மாவும் அதில் வந்து ஒரு கண்டென்டராக தான் இருக்காரு. அப்படிங்கிறதுனால இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக அசோக் சர்மா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மித்தபடி அதே டொல்ல தான் நானும் போகிறேன். எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகே, இப்படியே அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே வந்து ஃபேண்டசி பிளேஸ்க்கு போயிடலாம். அதாவது நம்மளோட எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பேட்டர் ஒரு பவுலர் 2 டீம் வந்து சொல்லலாம். ஸோ என்னோட பேட்டிங் ஒன்று பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸில் எடுத்து பார்த்தோன்னா பிரியான்ஷ் ஆர்யா தான் பேட்டிங்கில் சூப்பராக போச்சு. அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ரன் அவர் தான் அடித்தார் போன வருஷம். சூப்பராக ஆடினார். நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நல்ல ஒரு பயமே இல்லாமல் ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பால் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட். ஸோ அதனால் என்னோட பேட்டிங்கில் பிரியான்ஷ் ஆர்யா. அண்ட் பவுலிங்கில் ஹர்ஷதீப் சிங். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சீமருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷதீப் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வேர்ல்டு கப்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வேர்ல்டு கப்லேயும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணார். அந்த நீ சொன்ன மாதிரி அந்த வைடு மட்டும் போடாமல் விட்டாலும் ஒரு சூப்பரான பவுலராக இருப்பார். ஸோ அதனால் இந்த 2 பேர் பிளேயர் தான் என்னோட ஃபேண்டசி பிளேயர் பிரவீன். அண்ட் ஜிடி எடுத்து பார்க்கும்போது என்னோட பேட்டிங்கில் வந்து கில்லை நான் சொல்லுவேன். நான் சுப்மன் கில் நல்ல ஒரு ஐபிஎல் சீசனில் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த T20 அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதை தகர்த்து எறியணுன்றதுக்காகவே நல்லா வந்து ஆடுவாரான்ற மாதிரி தோணுது. அண்ட் பவுலிங்கில் முகமது சிராஜ் லாஸ்ட் இயர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். பிரசித் கிருஷ்ணா தான் அதிக விக்கெட் எடுத்தார். பட் ஆனால் எனக்கு சிராஜ் ஏதோ பண்ணுவாருன்ற மாதிரி தோணுது. இவங்க 4 பேர் தான் என்னோட ஃபேண்டசி பிளேயர்ஸ். உன்னோட ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாராக இந்த 2 டீமில்? என்னோட ஃபேண்டசி பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபில் வந்துட்டு நான் ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். திரும்பியும் வந்துட்டு அந்த ஒரு இந்தியா மேட்ச்சில் அவர் அந்த கேட்ச் பிடிக்க போய் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. ரொம்ப சீரியஸாக இருந்தார். திரும்பி இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வராதுங்கிறதுனால அவர் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு மனசு தோணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பவுலராக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கோ ஆன்சனால் பேட்டிங் பண்ண முடியும். பட் அவரோட அந்த ஹைட்டு, அவரோட அந்த ரிலீசிங் பாயிண்ட்லேருந்து கிடைக்கும் போது ஒரு சில விக்கெட் கிடைக்குமோ, ஏரியா அவரால் விக்கெட் எடுக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஜிடியோட இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னோட பேட்டிங்காக வந்துட்டு நான் பட்லர் சொல்கிறேன். செமிஃபைனலையும் நான் அவர் தான் சொல்லி வச்சேன். மனுஷனை ரொம்ப நம்பினேன், அவர் ஏமாற்றிட்டார் என்னைய. ஆனால் இன்றைக்கி என்னவோ நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ எனக்கு அப்படி தோணுது. பவுலிங்கில் நீ சிராஜ் சொன்னேன், நான் வந்துட்டு ஜேசன் ஹோல்டர் சொல்கிறேன்.
மேன் இந்த கோல்டெல்லாம் கண்டிப்பாக நிறைய விக்கெட் எடுப்பார் அப்படின்னு ரன் லீக் பண்ணுவார், ஆனால் விக்கெட் எடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்துட்டு ஜேசன் ஹோல்டர் சொல்கிறேன். ஓகே, கடைசியாக மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து முடிச்சுக்கலாம். இந்த ரிவ்யூ ஷோவை இந்த டீமுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்து பார்க்கும்போது 2 பேருமே இன்னுமே நாங்கள் வந்து ஃபில்லே பண்ணலை. ஏன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியலை. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு ஈக்குவலி பேலன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இதில் மேலே, இவங்க வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ண 2 ப்ரிவியூஷன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டீமுக்கு வந்து ஒரு மேட்ச்சில் வந்து பவுலிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து சொன்னோம், இன்னொரு மேட்ச்சில் வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் பவுலிங் வச்சு எல்லாமே சொன்னோம். ஆனால் நான் எப்படி இதை வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பஞ்சாப் எடுத்து பார்க்கும்போது போன வருஷம் ஆடுற அதே பிளேயிங்கில் வந்து ஆட போகிறாங்க. கூப்பர் கான்லியை மட்டும் தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. பட் ஆனால் ஜிடி எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட சேம் லெவல் தான். இதில் வந்து ஜேசன் ஹோல்டரை மட்டும் தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. கிளென் பிலிப்ஸ் இருந்த பிளேயர் தான், அவங்கள தான் வந்து எக்ஸ்ட்ரா பிளேயிங்கில் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா புது இன்க்ளூஷன் பார்த்தோன்னா நீ சொன்ன அசோக் சர்மா மேபி ஆடலாம், இல்லை ஆடாமல் கூட போகலாம் அப்படின்ற ஒரு இதுதான். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் பேப்பர் இன்னொரு பக்கம், கரண்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது ஜிடியை விட எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் அகடாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதனால் 60-40 அப்படின்ற முதல்ல பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்களோ அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஒன்றா ப்ரெடிக்ஷன் நானும் வந்துட்டு பஞ்சாப் தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லா பாக்ஸுமே டிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரவுண்டர் ரெண்டு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. பவுலிங்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு 2-3 பவுலர்ஸ் இருக்காங்க. பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர் சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இங்கே ஜிடி வந்தோம் அப்படின்னா போன சீசன்லேயே வந்துட்டு டாப் ஆர்டரை மட்டுமே நம்பி இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பட்லரும் கொஞ்சம் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. ஹோப் நாளைக்கு அடிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை நம்புகிறோம். மித்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபார்ம்லேயே இல்லை. போன சீசன் ரொம்ப மோசமாக இருந்தார். கீழே பார்த்தோம் அப்படின்னா சிராஜ் வந்துட்டு நிறைய டாட் பால்ஸ் எடுக்கிறாரு. அதனால் வந்து விக்கெட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி போலிங் போகிறாரு, விக்கெட் எடுக்காரா அப்படிங்கிறது. எனக்கு என்னமோ எல்லா பாக்ஸையும் வந்துட்டு பஞ்சாப் டிக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு இது தோணுது. அதனால் நானும் பஞ்சாப் சொல்கிறேன். 65-35 அப்படின்னு நான் பஞ்சாப்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ரிவியூ ஷோ இதோட நான் வந்து முடிவு கொண்டு வர்றோம். அண்ட் ஒரு ஃபைனல் கொஸ்டின் உங்கள் வியூவர்ஸ்க்கு நான் வந்து கேட்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த கொஸ்டினோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். நிறைய வாட்டி இதை வந்து பேசிட்டோம். ஜிடிக்கு அவங்களோட டாப் 3 மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு டீம் சேசிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து 4, 5, 6 அந்த பிளேயர்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த 4, 5, 6 நல்லா இருந்தால் தான் முடியும். ஏன்னா டாப் 2, அதாவது இப்போ நம்ம வந்து மும்பை எடுத்துட்டோம்னா, ஆர்சிபி எடுத்துட்டோம்னா, இது வரைக்கும் நடந்த மேட்ச் அந்த ஓப்பனர்ஸே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அந்த 4, 5, 6ஓட கையில் தான் இருக்குது. எப்படி கொண்டு போகணும், ஹிட் பண்ணி கொண்டு போகணுமா, இல்லை 12 runs per over 10 runs per over இருக்கும்போது நம்ம வந்து கடைசி 4-5 overs அடிக்கணுமா, இல்லை ஸ்டார்டிங்லேருந்து அடிக்கணுமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ்லாம் இருக்கணும். ஸோ இந்த 4, 5, 6 அடிப்பாங்களா, யார் அடிப்பாங்க, இந்த 4, 5, 6 நீங்கள் யாரை இருக்குவீங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த வருஷம் ஜிடிக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நானும் பிரவீனும் உங்களை மேட்ச் 5 ரிவ்யூ ஷோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ விஜய். பாய்.